மேடையில் வீற்றிருக்கும் பெருமதிப்பிற்குரிய ஆளுமைகளுக்கும் அரங்கத்தில் குழுமியிருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் மாலை வணக்கம். எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டத்திலே ரொம்ப இளமையான ஆள் நான் தான் நினைக்கிறேன். அதனால் வாழ்த்துறைங்கிறது கொஞ்சம் முரணாக தான் இருக்குது, ஒரு அழகிய முரணாக இருக்குது. ஆனாலும் இந்த மேடையை நான் ரொம்ப முக்கியமான ஒரு மேடையாக பார்க்கிறேன். ஏன்னா இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஆளுமைகள் அப்படிங்கிற பேரில் சிவகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு விழா நடத்துறதுங்கிறது தமிழ்நாட்டில் தான் சாத்தியப்படும். அது இந்த தமிழ் மண்ணுக்கே உரிய ஒரு அழகு. நான் சகோதரி அல்லி ஃபாத்திமா அவங்களுடைய கவிதை நிகழ்வில் தான் நான் சிவகுமார் சாரை சந்தித்தேன். அப்போ தான் அவரை பற்றி நிறைய சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இருப்பது விஷயம் இல்லை, கொடுப்பது தான் ரொம்ப விஷயம். ஆனால் அதே நேரத்தில் அது கொடுக்கும்போதுமே ரொம்ப பயாஸ்டாக மாறிக்கிறதுக்கான சில சூழல்கள் மாறிடும். ஆனால் அதை அப்படி இல்லாமல் ஓகே மைக்கு ஆடியபிளா ஓகே அப்படி இல்லாமல் அவர் தொடர்ந்து நான் அவரை கவனிக்க ஆரம்பிக்கும் போது கவிக்கோப்பரில் இயக்குனர் மதிப்புக்குரிய இயக்குனர் லிங்குசாமி அவர்களோடு சேர்ந்து அண்ணன் ஜெயபாஸ்கரன் அவர்களோட இணைந்து அவர் செய்யக்கூடிய அந்த பணிகளெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பணிகளாக நான் பார்க்குறேன். உமறு புலவர் வாரிசுகள் இந்த காம்பினேஷனே எனக்கு அதை சொல்லும் போது ஒரு ஃபோனில் கூப்பிட்டு பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் அவரை படிக்கும்போது நானும் இணையத்தில் போய் படிக்கும்போது எனக்கு அவர் தோல்பாவை கூத்து கலைஞர் பற்றி பேசும்போது எனக்கு ரொம்ப இன்னும் சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா என்னுடைய அவள் பெயர் தமிழரசி படத்தில் தோல்பாவை கூத்து பின்னணியில் தான் அந்த படத்தை இயக்கியிருந்தேன். அப்போ அவருக்கு இயல்பாகவே அவர் இலக்கியம், சினிமா, கவிதை, இந்த நாட்டுப்புற கலை அப்படின்னு ஒரு பன்முக தளத்தில் அவர் தன்னுடைய குடையை அளிப்பது என்பது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஐயா, நீங்கள் நீண்ட ஆயுளோடு வாழணும், நான் இறைவனோட பிரார்த்தனை செய்கிறேன். எனக்கு முன்னாடி அக்பர் அலி சார் பட்டாசு மாதிரி புரிஞ்சிட்டாரு, நம்ம என்ன பேசுகிறதுனே தெரியாதுங்க மாதிரி. நான் இவ்வளோ ஒரு பெரிய அழகான பேச்சாளர்னு எதிர்பார்க்கல சார். எனக்கு அவருடைய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ சமீபமாக நான் ஒரு புத்தக கடைக்கு போயிருந்தேன். அந்த புத்தகத்தில் தமிழக காதல் கதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம் பேருன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகத்தில் இல்லை. அப்போ அந்த புத்தகத்தை எடுத்த உடனே அவர் 50 எழுத்தாளர்களுடைய கதைகளை ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளர் தொகுத்திருந்தார். அப்போ அந்த 50 கதைகள்லையுமே நான் ஒரு இஸ்லாமிய கதை இருக்குமான்னு நான் பார்த்தா ஒரு கதை கூட இஸ்லாமிய கதை இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இங்கே தோப்பில் முகமது மீரான்லேருந்து, மீரான் மைதீன்லேருந்து நிறைய பேர் ஹெச்சி ரசூல்லேருந்து, ஜேம்ஸ் ஹாலிலேருந்து நிறைய பாலைவன லாந்தர், அவங்க சகோதரி ஷபினத்துன்னு, அதுவும் குறிப்பாக இன்றைக்கி எழுதக்கூடியவங்க தமிழில் நிறைய எழுத்தாளர்களுடைய கதைகளை படிக்கிறோம். ஆனால் தமிழில் ஒரு காதல் கதையை அப்போ இங்கே இயல்பாகவே என்ன இருக்குன்னா, இஸ்லாமியர்கள் கலை பண்பாட்டு தளத்துக்கு வெளியே தான் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்களை பங்களிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொது பார்வை இருக்குது. அது எப்படின்னா அது ஒரு ஸ்டீரியோ டைப்பாகவே இருக்குது. அது நிறைய இடங்களில் இப்போ நீங்கள் அழகாக சொன்னீங்க, நம்ம குங்குமப்பட்டின் மங்களம் பாடல் எழுதுனா ரொஷனா பேகம் அவங்கள பற்றி சொன்னீங்க. அதிலிருந்து காமு ஷெரீப்லேருந்து நம்ம நாகூர் சலீம் அவங்கலேருந்து நிறைய தமிழ் இலக்கியத்துக்கு பங்களிப்பு செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அப்படி ஒரு சூழலில் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதே மாதிரி தான் நிறைய இருக்காங்க. எனக்கு நீங்கள் ஒரு ஞாபகம் வருது, ஜான் ஆப்ரஹாம்னு ஒரு டைரக்டர், அவருடைய அக்ரஹாரத்தில் கழுதை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பவா செல்லத்துறை அப்படிங்கிற எழுத்தாளர் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் தன்னுடைய வம்சை பதிப்பகத்தில் ஆர்ஆர் சீனிவாசன் அதை எழுத அதை புத்தகமாக கொண்டு வராரு. அப்போ அவருக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் வருது பவா செல்லத்துறைக்கு, இந்த மாதிரி நீங்கள் புத்தகம் தொகுத்துருக்கிறீங்க இல்லையா, அந்த புத்தகத்துடைய வரக்கூடிய ஜான் ஆபிரஹாமுக்கு நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்கிட்ட தான் பாலு மகேந்திரா ஆஃபீஸ் பையனாக இருந்தார் அப்படிங்கிறாரு. அப்போ இது ஏதோ யாரோ ஒருத்தர் நம்மளை ஃப்ராங்க் பண்ணுறாங்க போல இருக்குன்னு நினச்சிட்டு பாலுமேந்திரா ஒருத்தர் ஆஃபீஸ் பையனாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, சந்தேகப்பட்டு பாலுமேந்திராவுக்கே ஃபோன் அடிக்கிறாரு. சார், இந்த மாதிரி ஒருத்தர் உங்களுடைய நீங்கள் அவர்கிட்ட ஆஃபீஸ் பையனாக இருந்தீங்களாமே, அவர் ஒரு இஸ்லாமியர் தான், அவர் பேர் சாருக்கு ஜெயின் சாருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ அவர் தன்னுடைய பேரை மின்னல் அப்படின்னு சொன்னார். நீங்கள் அவர்கிட்ட உடனே பாலுமகேந்திரா, ஐயோ எப்போ பேசினார், என்னோடய முதலாளி ஆச்சே அப்படின்னு பாலுமகேந்திரா சொல்கிறார். அவர் தமிழில் இருக்கார், திராவிட கட்சிகளில் குறிப்பாக எம்ஜிஆரோடலாம் ரொம்ப இணக்கமாக இருந்தார். அவர் தமிழில் விலகி ஓடிய கேமரா அப்படின்னு அவர் சுயசரிதையை பற்றி அவருடைய சுயசரிதை ஒரு புத்தகமாக வந்திருக்கு. அதில் எம்ஜிஆர்
நான் உனக்கு தேதி தரேன், நீ படம் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லும்போது அவர் படம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ இப்போ சினிமாவில் இலக்கியத்தில் இப்போது நிறைய கவிக்கோ ஐயா மாதிரி, மு மேத்தா அவங்க மாதிரி நிறைய பங்களிப்பு இருக்குது. ஆனால் நம்ம வந்து பொது வெளிகளில் தமிழ் இலக்கியம்னு வரும்போது தமிழ் இஸ்லாமியர்கள் மீது காட்டப்படக்கூடிய ஒரு பார்வை வந்து வேற ஒன்று தான் இருக்குது. அதை நம்ம மறுக்க முடியாது. அது வந்து இலக்கியத்தில் மட்டுமில்லை, பொதுவாகவே இஸ்லாமியர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவது என்பது ஒரு சிக்கலாக தான் இருக்குது. அது சினிமாவாக இருந்தாலும் சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி. நான் எல்லாரையும் பொதுப்படையாக சொல்லலை, அப்படியான ஒரு பார்வை இருக்குது, அதையும் பதிவு செய்யணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஐயா வந்து நீங்கள் வந்து சீராபுராணம் எழுதிய அவங்க உமர் புலவர் அவர்களோட ஒரு பேரில் வந்து நீங்கள் அவங்களுடைய மூத்த இலக்கிய ஆளுமைகளுக்கு வந்து அவங்கள கௌரவம் செய்கிறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு நிகழ்வு. அதற்கு உங்களுக்கு பெரிய பாராட்டுகள். அப்புறம் நிறைய பதிவுகள் நம்ம சொல்லப்போனால் வந்து அக்பர் அலி சார் வந்து எல்லா புத்தகத்தையும் சொல்லிகிட்டே வந்தார். கண்டிப்பாக சேன் சாருடைய அந்த முதல் திரை மனிதராவது விட்டு வைப்பாரான்னு பார்ப்போம், அதை நம்ம சொல்லலாம்னு நினச்சிருந்தேன். அப்புறம் அவரே சொல்லிட்டார். ஸோ என்னென்னா ஒரு சந்தோஷம் சார், நீங்கள் 2வது பார்ட் எனக்கு கொடுத்தீங்க, நான் முதல் பார்ட்டு தான் சொல்லலாம்னு நினச்சிருந்தேன். அவர் சேன் சார் இங்கே சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். அவருடைய கடையநல்லூருடைய வாழ்க்கை வரலாறு, கடையநல்லூருடைய வரலாறு வந்து எங்களுடைய ஹபீபி படத்துக்கு ரொம்ப முக்கியமான பங்களிப்பாக இருந்தது. அவருடைய 2 பாகம், அவருடைய முதல் தலைமுறை புத்தகமும் ரொம்ப முக்கியமான புத்தகம். வந்து ராஜபாட் அவங்க ஐயா வந்து நான் உங்களோட பேட்டிகள்லாம் பார்த்துருக்குறேன். வந்து நான் வந்து ரொம்ப லேட்டாக பார்த்தேன். அப்போ நான் பார்க்கும்போது இவர் முன்னாடியே பார்த்துருந்தா ஹபீபியில் பயன்படுத்தியிருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நிச்சயமாக அடுத்த படத்தில் சேர்ந்து இயங்கலாங்க ஐயா. வந்து ஏன்னா வந்து நான் ஒரு கதை சொன்னேன் நடிகர் கருணாஸுக்கு. வந்து என்ன கதைனா வந்து இந்த மாதிரி ஒரு பேங்க் ரிட்டையர்ட் ஆன ஒரு ஆஃபீஸர் வந்து அவருக்கு வந்து நாடகம் ரொம்ப பிடிக்கும். வந்து அதனால் அவர் நாடகத்தில் போய் முருகன் வேஷம் போடுவார். அப்படிங்கும்போது அந்த படம் அவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாப்புல. அது நானே ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் சொன்னார். வந்து எனக்கு உங்களுடைய பேட்டியை பார்க்கும்போது பரவாயில்ல, யாராவது ஆதாரம் இருக்காருன்னு கேட்டால் அதை காட்டலாம் போல இருக்க அப்படின்னு தோணுச்சு. வந்து ரொம்ப சந்தோஷங்க ஐயா, உங்களை சந்தித்தது சந்தோஷம். அண்ணனை வந்து எல்லா இலக்கிய நிகழ்வுகளையும் சந்திக்கிறேன். வந்து அவர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே வந்து அண்ணன் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான உங்களுடைய உரை ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய நம்ம நிஜாமுதீன் அண்ணன் நிறைய பேர் இங்கே சந்திக்கிறேன். வந்து எனக்கு என்னென்னா நீங்கள் வந்து சினிமாவிலேயும் கொஞ்சம் விருது கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எங்களை போன்றவர்களுக்கு வந்து சினிமாவுக்குன்னு இப்போ ரொம்ப ப்ரிவிலேஜ்லாம் இல்லை. இப்போ இதே மாதிரி தான் வந்து நாங்களும் வந்து கூட்டம் குறைவாக தான் வந்து இருக்கிறோம். அதனால் நீங்கள் கலை பண்பாட்டுதல்ங்கும்போது தமிழில் வந்து நீங்கள் சினிமா இயக்குநர்கள், சினிமானா பிருந்தா சாரதி மாதிரி நல்ல இயக்குநர்லாம் அங்கே இருக்கிறாங்க. வந்து ஸோ அது வந்து ஒரு சின்னதாக ஒரு அன்பான ஒரு கோரிக்கையாக உங்களுக்கு வச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமான பெரியவர்கள் எல்லோரும் இங்கே சந்தித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே இதை நான் வாழ்த்துறையாக இல்லாமல் என்னோடய நன்றியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய அறிவு சார்ந்த மனிதர்களை இங்கே சந்திக்கிறதும் அவங்களோட மேடையை இதை பங்கிட்டுக்கிறதும் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். தொடர்ந்து இந்த விஷ்ணு அசோசியேட் இன்னும் மிகப்பெரிய அளவில் இதை போன்ற இன்னும் நிறைய நிகழ்வுகளை நடத்துவதற்கு இறைவன் வந்து ஆசிகளை வழங்குவான். எல்லோருக்கும் நான் வாழ்த்துக்களும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.